என்ன ஒரு ராஜதந்திரம்! அமெரிக்க ராஜதந்திரங்களை மீறுற அளவுக்கு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோமே! அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ராணுவம் தன்னைத்தானே பாராட்டிக்கக்கூடிய சம்பவத்த தான் பாகிஸ்தானுக்குள்ள பண்ணியிருக்கார்கள். அப்படி என்ன பண்ணி கிழிச்சார்கள்? அவர்கள் தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தானே. பாகிஸ்தானுக்குள்ள கொள்ளையடிக்கிறது, வெளியில பாகிஸ்தான விக்கிறது. இத 2 தாண்டி அந்த ராணுவத்துக்கு தெரிஞ்சதுங்கிறது ஒண்ணுமே கிடையாதே! இதுல என்னத்த ராஜதந்திரத்த வச்சு செஞ்சுட்டாய்ங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய ஒரு விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்பயுமே பாகிஸ்தான் செய்யக்கூடிய விஷயம் தான். என்ன அப்டின்னா, இந்தியா என்ன சொன்னாலும் சரி, 1 வாரத்துல இல்ல 1 மாசத்துக்குள்ள அதே ஒரு விஷயத்த சொல்லுவாய்ங்க. ஆனா, இப்ப பாகிஸ்தான் அப்படிலாம் செய்யவே முடியுதுல்ல. உதாரணத்துக்கு இந்தியா டிஃபென்ஸ்ல வளர்ந்து போகுது. நாங்களும் டிஃபென்ஸ்ல வளர்றோம் அப்படிங்கிற பீலாவலாம் விட முடியுதுல்ல. இந்தியாவோட பொருளாதாரம் கணிசமா வளருது அப்படின்னா, உடனே பாகிஸ்தானோட பொருளாதாரம் வளருது அப்படின்னு சொல்ல முடியல. இருந்தாலும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில சொல்லிடுறாய்ங்க. எத வச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்திய ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்கும்போது, பாகிஸ்தான் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்குங்கிற பல ஆர்டிக்கிள நம்மனால பார்க்க முடிஞ்சுச்சு. எல்லாத்தையும் மீறி பாகிஸ்தான் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது பாத்தியா? அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த மாரி எல்லாமே செஞ்ச ஆட்களுக்கு சில விஷயங்கள் இப்பல்லாம் சமீப காலமா செய்யவே முடியுதில்ல. அப்படி ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட எடுத்துக்கிட்டு, இப்ப ராணுவத்தோட நிலைமை அங்க என்னங்கிறத நம்மளே விரிவா பார்த்தோம். மக்கள் செல்வாக்கான நபர்கள் இல்ல. யார முன்னிறுத்தி நாட்ட வழிநடத்துறது? யாருக்கு பின்னாடி நம்ம ஒளிஞ்சுக்கிறது? இந்த மாரி ஒரு பெரும் குழப்பத்துக்கு நடுவுல நம்மளே ஆண்டுட்டோம்னா, ஆனா நம்ம ஆள போயி நம்மள கல்ல வச்சு அடிச்சுட்டாய்ங்கன்னா, காரணம் பாகிஸ்தான் மக்கள் ராணுவத்தை எதிர்க்க தயாராயிட்டார்கள். பஞ்சாப் மாகாணத்த தவிர மத்த எல்லா பகுதிகளும் பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்க்கக்கூடிய மனநிலையில என்டயர் பாகிஸ்தான் வந்துருச்சு. இது ராணுவமும் நல்லாவே புரிஞ்சுக்குச்சு. இந்த சூழ்நிலையில தான் ரொம்ப காலமா இந்தியா இந்த கனிம வளங்கள் அங்கங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லணும். ஆனா சொல்லல. காரணம் பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சிருப்பாய்ங்களோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அதுக்கெல்லாம் யோசிக்கிற ஆட்கள் அவனுங்க கிடையாது. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அங்க பெரும் அரசியல் நெருக்கடி. அதனால இத பத்தி சிந்திக்கலாம் அங்க நேரமே கிடையாது. இத பத்தி சொன்னா கூட ஒரு பயலும் கண்டுக்க போறது கிடையாது. அதனால அந்த காலம் விட்டுட்டாய்ங்க. இப்ப ராணுவத்த மக்கள் எதிர்க்கக் கூடாது. அதுக்கு பிரச்சனை என்ன? பொருளாதார ரீதியில சரி பண்ணணும். அது பண்ண முடியுமா? பூம்பா போட்டா கூட பாகிஸ்தான் பொருளாதாரத்த தூக்கி நிறுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, பூம்பா போட்டு எதையாச்சும் கொண்டு வந்து வச்சா கூட, பாகிஸ்தான் ராணுவம் அள்ளிட்டு போயிரும். மிச்ச மீதி சிதறி கிடக்கிறத அங்க உள்ள அரசியல்வாதிகள் அள்ளிட்டு போயிருவார்கள். மக்களுக்கு ஒரு துளி கூட கிடைக்காது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா, நமக்கு புதையல் கிடைச்சிருச்சு அப்படின்னு கிளப்பி விட்டோம்னா, அதுவும் கனிம வளம் கிடைச்சிருச்சுன்னு கிளப்பி விட்டோம்னா, கொஞ்ச நாள் வண்டிய ஓட்டலாம். அந்த கொஞ்ச நாள் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. பாகிஸ்தான் ராணுவம் மனசுக்குள்ள வச்சிருக்கு. இந்த கொஞ்ச நாள் கேப் கிடைச்சா ஒரு புது ஆள தயார்படுத்திறலாம். இல்ல நம்மளே அந்த இடத்துக்கு போயிரலாம். இல்ல கனிம வளம்லாம் கிடைச்சிருச்சு, பொருளாதாரம் சரியாயிரும்ப்பா நாளைக்கு நம்ம ரோட்டுக்கு இறங்க வேணாம் அப்படின்னு மக்கள் மனசு மாறலாம். இந்த மாரி பல விஷயங்கள யோசிச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ட்டாய்ங்க. சரி என்னதான்டா கிடைச்சுச்சு? எப்படி பொய் சொல்ல போறீங்க? என்னதான் கிடைச்சுச்சு அப்படின்னு பார்த்தா, கச்சா எண்ணெய், நேச்சுரல் கேஸே கிடைச்சு போச்சு. போ! இதுக்கு மேல இல்ல. சும்மா அது கிடைச்சிருச்சு, இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறக்கு. உலகமே எத நோக்கி போகுது? எங்கடா நேச்சுரல் கேஸ் இருக்கு அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருக்காய்ங்க. அதே எங்களுக்கு கிடைச்சு போச்சுப்பா. கச்சா எண்ணெய் கிடைச்சு போச்சுப்பா. இது மட்டும் நாங்க வெளியில கொண்டு வந்துட்டோம்னா, உலக பொருளாதார வரிசைகள்ல பாகிஸ்தான் பலம் பெற்றும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எப்படா ஆராய்ச்சி பண்ணீங்க? எப்படா கண்டுபிடிச்சீங்க? அப்படின்னா, சீனாவோட இணைந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சீனாங்கிற பேர வெளிப்படையா சொல்லல. ஆனா சீனாவோட இணைந்து ஆராய்ச்சி பண்ணி பாகிஸ்தான் கடல் பகுதிகள்ல கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள். சரி, இங்க தான் ஒரு பெரும் சந்தேகம் வருது. கண்டுபிடிச்சது அவங்க கணக்குப்படி உண்மையா இருந்தா, இந்நேரம் 2 விஷயம் கட்டாயம் நடக்கும். உதாரணத்துக்கு நம்ம பெரிய அளவுல இந்தியா இப்ப சமீப காலங்கள்ல பல கனிம வளங்கள கண்டுபிடிச்சோம். அந்த காலகட்டங்கள்ல அதுக்கான கனிம வளத்துறை அத நாடு முழுவதும் தேடிக்கிட்டே தான் இருக்கு. சேட்டலைட் உதவியோட. தேடி அந்த துறை அத வெரிஃபை பண்ணி, எவ்வளவு ட்ரில்லியன் அளவுக்கு அங்க இருக்கு. இந்த ஒரு பொருளாதார கணக்கெல்லா போட்டு, அதுக்கப்புறம் அது பிரதமர் அலுவலகத்துக்கு போயி ஃபைனலைஸ் ஆயி, மக்களுக்கு சொல்ற நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடியே 1 நாள் முன்னாடியே உலகத்தோட கனிம வளத்தை எல்லாம் பாதுகாக்கிறது, அது எப்படி ஒரு உலக
சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில பொருளாதாரத்தை நகர்த்துறது இந்த மாதிரி ஒரு பேர் சாராம்சம் கொண்ட ஒரு பேரை வச்சு அமெரிக்கால கவர்மெண்ட் கீழேயே கவர்மெண்ட் பாடிஸ் இயக்குது. அதோட செக்ரட்டரி கலிபாலத்தோட செக்ரட்டரின்னு வச்சுக்குவோம். அந்த நபர் இந்தியாவுக்கு தான் வந்தார். எப்பெல்லாம் இந்தியா இதுவரைக்கும் 3 முக்கியமான இடங்கள்ல கலிபாலத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை விரிவா நம்மளே பேசியிருக்கோம். அதனால இங்க விரிவா பார்க்க தேவையில்ல. அந்த காலகட்டம் பூரா அமெரிக்காவோட ஆட்கள் உள்ள வந்துருவாரு இந்தியாவுக்குள்ள. இது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. எங்க எவன் என்னத்த பூமி கீழ கண்டுபிடிச்சாலும் சரி, அமெரிக்காவோட ஒரு குரூப் அந்த பகுதிக்கு விரைந்துரும். ஒருவேளை ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு சாதகமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அத கண்டுபிடிச்சு புண்ணியமே கிடையாது. அந்த நாட நாசமா ஆக்குறதுக்கு எல்லா திட்டங்களையும் இன்னொரு அமெரிக்க குரூப் வந்து போட ஆரம்பிச்சுரும். உதாரணத்துக்கு கனிமவள இருக்கக்கூடிய எல்லா நாடும் பணக்கார நாடா இருக்கான்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எவ்வளவோ முட்டாள்தனமா இருக்கக்கூடிய நாடுகள் பொருளாதாரத்த விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு கீழ நிலைமையிலேயே இருக்காரு. உதாரணத்துக்கு பெரிய அளவுலாம் வேணாம். ஆப்பிரிக்கால என்னத்த போட்டாலும் விளையும் அப்படிம்பாருங்க. அது ஒரு கடவுள் பூமி அப்படிம்பார்கள். பரவால்ல எதையுமே போடல. நான் தோண்டுனா கூட பொழச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள கனிம வளம் இருக்கும்பாங்க. ஆனா ஆப்பிரிக்க பகுதிகளோட நிலைமைய பார்த்தோம் அப்படின்னா, பரிதாப நிலைமை தான். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லா நாடுகளும் இத போட்டி போட்டு செய்றார்கள் அப்படின்னே சொல்லலாம். இங்க நான் பேர் குறிப்பிட விரும்பல. ஆப்பிரிக்காக்குள்ள தங்கத்த வெட்டி எடுக்கக்கூடிய வல்லரசு நாடுகள். அந்த நாடுகள் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், கடைசியா அவர்கள் இறுதியா கணக்கு குடுக்கக்கூடிய தங்கத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். இது கனிம வள கொள்ளை. அதுக்கப்புறம் அந்த தங்கத்த பியூரிஃபை பண்ணி அந்த ஃபேக்டரியில இருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு, ஃபேக்டரிக்குள்ள போன தங்கமும், வெளியில வர தங்கமும் வேரியேஷன். எல்லா இடத்துலயும் கொள்ளையடிச்சு தான் அந்த நாட்ட இவ்வளவு தூரம் சூறையாடி வச்சிருக்காரு. கீழ இருந்து எடுக்கிறது டாப் டு பாட்டம் எந்த டெஸ்டினேஷன் போய் அந்த பொருள் நின்னாலும் சரி, அங்கிருந்து வெளியில வரும்போது அதோட போன எண்ணிக்கையை விட கணிசமா குறைஞ்சு தான் வரும். இத செய்யறது யாரு அப்படின்னா, அமெரிக்கா, ரஷ்யா எல்லா நாடுகளும் செய்யத்தான் செய்றார்கள். ஒரு பங்கு அரசு தலைமைக்கு குடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும். இங்க அதெல்லாம் தேவையே கிடையாது. பாகிஸ்தான பொறுத்தவரை. ஒருவேளை ஏதாச்சும் கிடைச்சுச்சுன்னா, படையப்பா படத்துல கல்ல எடுத்துட்டு போய் வில்லன்ட்ட குடுத்த மாரி, பாகிஸ்தான் ராணுவமே கொண்டு போய் அமெரிக்காட்ட குடுத்துரும். ஏன் அப்படின்னா, அமெரிக்காட்ட நம்ம முந்திக்கிட்டு போலன்னு வச்சுக்க. இந்த முட்டாள் அரசியல்வாதிகள் சீனா கிட்ட போயிருவாய்ங்க. கடைசியில நமக்கும் இல்லாம அரசியல்வாதிக்கும் இல்லாம, பாகிஸ்தான் மக்களுக்கும் இல்லாம, போன சீனாவுக்கும் இல்லாம, நம்ம கால பிடிச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்காவுக்கெல்லாம் நாசமா ஆக்கிருவாய்ங்க நாட்ட அப்படின்னு சொல்லி, இவனுங்களே விழுந்தடிச்சுட்டு போய் அமெரிக்கா கால்ல விழுந்திருப்பாய்ங்க, குடிச்சிருப்பாய்ங்க. எதையுமே கண்டுபிடிக்கல. கண்டுபிடித்ததாக சொல்லக்கூடியது. அதாவது பெருமளவுல கச்சா எண்ணெய் இருக்கு, நேச்சுரல் கேஸ் இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் ராணுவத்துக்கு ஒரு காலம் தேவைப்படுது. அந்த காலம் வரை பொருளாதாரம் சரியாயிரும் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கைய விதைக்கிறார்கள். அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ரோட்டுக்கு வரமாட்டாய்ங்க. ஏன்னா பொருளாதாரம் போச்சுன்னா ஈஸியா ரோட்டுக்கு கொண்டு வந்துரலாம். அத மட்டும் தடுத்துட்டோம்னா போதும். மத்ததெல்லாம் ஓரளவு யாரையாச்சும் வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ராணுவம் ஒரு திட்டம் போட்டுது. இது ஜெயிக்குமா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த திட்டங்கள உடைக்க ஏகப்பட்ட நாட்டு உளவுத்துறைகள் உள்ள இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார்கள். அதனால பாகிஸ்தான் ராணுவம் இந்த திட்டத்த போட்டு ஒரு பஃபர் டைம் வாங்கி, அவர்கள் மனசுல நெனைச்சத பாகிஸ்தானுக்குள்ள சாதிக்கலாம்னு நெனைச்சா, எப்பவும் செய்ற முட்டாள்தனத்துல அடுத்த ஒரு பக்கத்த சேர்த்து எழுதிக்க வேண்டியது தானே ஆயிப்போயிரும். இதான் எதார்த்தமான உண்மை.